இவ்வளவு அழகா இருக்கிற நீ எப்படி இந்த லைனுக்கு வந்த? இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு ரூம்ல இருக்கிறத விட என்கிட்டயே பர்மனண்டா வந்துடுறியா? என்ன சொல்ற? ராணி, ராணி, என்ன திடீர்னு எழுந்துட்ட? I am not in mood. அப்போ எதுக்காக பணத்தை திருப்பி தர்ற? சாப்பிட்டாதான் பில் போடுற பழக்கம் எனக்கு. Come on, take it back. I'm so sorry, ராஜன். நீ எப்படியோ வருவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா என் கையாலேயே உனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. I'm sorry. I have to suspend you from service. என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்லை. இன்னைக்கு உன்னோட ப்ரோக்ராமே என்னோட தான் நீ சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்? இரவை வரவா ஆக்கிக்கிட்டு இருந்த நீ இன்னைக்கு இரவை என்னோட செலவாக்க எப்படி முடிவு பண்ணினேன்னுதான். ஆமா, இவ்வளவு நாள் இரவை வரவாத்தான் ஆக்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த இரவுல இருந்துதான் ஒரு புது உறவை உருவாக்கிக்கலாமேன்னு ஆசைப்படுறேன். அந்த உறவை உங்களோடதான். ராணி, நான் கல்யாணம் ஆனவன். 3 குழந்தைகளுக்கு தகப்பங்கிறத நீ மறந்துட்டியா? நான் மறக்கல, ஆனா நீங்க தான் மறந்துட்டீங்க. அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களை நீங்க வச்சுக்கிட்டு இருந்தா பல தடவை நான் உங்க டாக்ஸில வர்றப்ப அந்த கண்ணாடி வழியா பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க என்ன பார்த்து திருட்டுத்தனமா ஏன் ரசிச்சீங்க? சபலமா? அதுல ஒண்ணு தப்பு இல்ல. ஆசை வெக்க மரியாதைன்னு சொல்லுவாங்க. எதையுமே பளிச்சுன்னு கேட்கறது தான் என் பழக்கம். நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். அருமையான மனைவியும் அழகான குழந்தைகளும் இருக்கிறப்போ இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்படலாமான்னு தானே கேட்க போறேன். அது இல்லைங்க. இந்த சின்ன வயசுல உங்க மனைவி படுத்த படுக்கையாவும் பலகீனமாவும் இருக்காங்களே, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்லாதான் இருந்தா. நானும் அவளும் ஒருத்தர் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த நாட்கள் லட்சுமி, இது என்ன தெரியுமா? திருநெல்வேலி அல்வா. கடைக்காரன் கடை மூடிட்டான். விடுவனா மறுபடியும் கடையை திறக்க சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் உனக்காகத்தான். இது என்ன தெரியுமா? மல்லிப்பூ. சாதாரண மல்லி இல்ல, ஜாதி மல்லி. இந்த தொண்டை டாங்கெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். பச்சை உடம்புக்காரி கண்டதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு இப்பதான் பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லிட்டு போயிருக்கு. பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லி இருக்குமே. வயசானாலே இந்த கோளாறு தான். இது பாருங்க, சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இல்லாம மல்லிப்பூவை முருகர் படத்தை போட்டுட்டு அல்வாவை தூக்கி
கிருஷ்ணபுரத்துக்கு போடவா? உங்க இஷ்டம். பேசாம கைய கால கழுவிட்டு சாப்பிட்டுட்டு படுங்க. சாப்பிட்டுட்டு படுக்கவா? எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் பொண்டாட்டி நல்லாதான் கோஆபரேட் பண்றாங்க. நீங்க இருக்கியே, நீங்க பரவாயில்ல சார். உங்களுக்கு 2 பொண்டாட்டி. கூப்பிட்டியா? உங்களே ஏன் கூப்பிடுறேன்? தமிழ்ல கூப்பிட வைக்கப்பட்டுட்டு தெலுங்குல கூப்பிட்டியோன்னு பார்த்தேன். என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குது? ஒண்ணும் இல்லடி, எவனோ ஒருத்தன் இந்த ஜோக் புக்கை நம்ம டாக்ஸில விட்டுட்டு போயிட்டான். ஒரு ஜோக் படிச்சு பார்த்தேன், சிரிப்பா வருது. அப்படின்னா அவ்வளவு சிரிப்பு வரா மாதிரி ஜோக்கு? இது சாதாரண ஜோக் புக் இல்லடி, அடல்ட் ஒன்லி ஜோக். ஐயோ, அப்படின்னா எனக்கு வேண்டாம்பா. நீங்களே படிச்சு நீங்களே சிரிச்சுக்குங்க. அடி போடி பைத்தியக்காரி, மனுஷனா பிறந்தா சிரிக்கணும், அப்பதான் எந்த வியாதியும் வராது. சிரிக்கணும்னா ஜோக்ல கொஞ்சம் செக்ஸ் இருக்கணும், அப்பதான் சிரிப்பு வரும். சொல்றேன் கேளு. இப்படி ஜோக்க சொல்லியே உங்க மனைவியை நைஸ் பண்ணிடுங்க போல இருக்கே. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆச்சு? கரெக்டா 9வது மாசம் டான். அப்பாடி. லட்சுமி, இப்படி வாயும் வயிறுமா இருக்கவ நீ ஏன் பக்கெட்ல தண்ணி கொண்டு வர? என்கிட்ட சொன்னா நான் கொண்டு வர மாட்டேனா? ஆமாமா, பொண்டாட்டி மேல அப்படியே கரிசனை கொட்டுது. கையில ஒரு குழந்தை இருக்கிறச்ச அதுக்குள்ள வயித்துல ஒரு பிள்ளைக்கு என்னடி அவசரம்னு பாக்குறவங்க கேக்குறப்போ நாக்கு புடுங்கிக்கலாம் போல இருக்கு. 4 பேர் இப்படி கேக்குறப்போ நீ நாக்கையும் மூக்கையும் பிடுங்கிக்கிட்டா பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருப்படி. ஆமா, இந்த கேலி கிண்டலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வேற எதுலதான் குறைச்சலு? செத்துக்க போறவன் நீ, காப்பாத்த போறவன் நான். 4 பேர் எது சொன்னா நமக்கு என்ன? வேலையை பாரு. இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். அல்வா கடைக்கார கடை முடியிருந்தான் திரும்ப திறக்க சொல்லி எனக்காக வாங்கி வந்திருக்கீங்க. உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத ஜாதி மல்லி, அதுவும் எனக்காக வாங்கி வந்திருக்கீங்க. வேண்டாங்க. வேணாமா? அல்வா வேணாம், ஜாதி மல்லி வேணாம். ஏங்க இந்த பச்சை உடம்புக்காரி இப்படி படாத பாடுபடுத்துறீங்க? அண்ணுமா, செல்ல குட்டிமா, நீங்க அண்ணுமா. குழந்தைகிட்ட மட்டும் கொஞ்சற, புருஷன்கிட்ட மட்டும் கொஞ்சம் கூட ஆக்கும். குழந்தைய கொஞ்சலாம் ஒண்ணும் ஆகாது, ஆனா அங்க கொஞ்சனா பேசாம படுங்க. ஊர்ல எந்த பொண்டாட்டியும் பிள்ளையே பெத்துக்கிறது இல்ல, இவன் மட்டும் தான் புதுசா பிள்ளை பெத்துக்கிற மாதிரி சலிச்சுக்கிறான். ஆமா, உன்ன முனுக்குன்னு கோவம் வந்துடுது, அப்புறம் நைஸா வந்து கணக்கு பண்றது. லட்சுமி, ஒரு அருமையான அடல் சொல்லி. ஐயோ, தயவு செஞ்சு அடல் சொல்லி ஜோக்கெல்லாம் எனக்கு வேண்டாம் சாமி. லட்சுமி, இது மாதிரி ஜோக்கெல்லாம் கேட்டு சிரிச்சாதான் உடம்புல வியாதியா வராது, தெரியுமா? ஐயோ, உங்க ஜோக்க கேட்டா எனக்குத்தான் முதல்ல வியாதியே வரும். வியாதியா? என்ன சொல்ற? நீ நல்லா ஜோக் அடிக்கிறியே, இத கேளு. ஒரு புருஷன் பொண்டாட்டி. உங்க ஜோக்ல புருஷன் பொண்டாட்டி தவிர வேற யாரும் வர மாட்டாங்களா? அதுலதானே திருல இருக்கு. 2 பேருக்கு கேடமாச்சு. முதல் இரவு சாந்தி முகூர்த்தம், பொழுது விடிஞ்சது. உடனே புருஷங்காரன் விறுவிறுன்னு எழுந்திருச்சு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு 100 ரூபாய் எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்தான். உடனே அந்த அம்மா 100 ரூபாய் வாங்கி பேக்ல வச்சுக்கிட்டு இந்தாங்க மீதி 50 ரூபான்னு கொடுத்தான். புரியல? அதாவது 2 பேருமே கல்யாணமானதை மறந்துட்டு பழைய ஞாபகத்திலேயே நடந்துகிட்டாங்களாம். இந்த ஜோக் எல்லாம் இந்த புக்ல தான் இருக்கா? உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா? படி படி, வசதியா இருக்கும். ஒண்ணு விடாம நல்லா படி. சொல்றீங்க ஜோக்கு எல்லாம் மண்ணாங்கட்டி ஜோக்கு. அப்பா, என்னங்க ஏன் இங்க வந்து படுத்திருக்கீங்க? அதானே
இங்க எப்படி வந்த? திருப்பதியில எல்லாம் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருந்த. அங்க பிரதர்ஷனம் பண்ணல, இங்கதான் பிரதர்ஷனம் பண்ணிருக்கீங்க. பேசாம அங்க போய் படுங்க. என்னங்க இது பாருங்க, இப்படி எதுக்கு எடுத்தாலும் குழந்தை மாதிரி கோச்சுக்கிட்டா எப்படி? இப்பெல்லாம் என் உடம்புக்கு ரொம்ப முடியலைங்க. இல்லனா உங்களை திருப்திப்படுத்துறதை விட எனக்கு இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? லட்சுமி,